உறவுகளுக்கு வணக்கம். இந்த பிஎம்டி எஸ்ஐக்கு ராஜாவுக்கு அந்த பிஎம்டி வலையொலி நடத்துகிறவங்களுக்கு இவங்களுக்கு வேறு பொழப்பு தலைப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தான் நம்ம வர வேண்டியது இருக்குது. ஏன்னா ராமநாதபுரத்தில் நீதிமன்றத்தில் போய் அனுமதி வாங்கி ஒரு கூட்டம் நடந்துறதா சொல்கிறாங்க. அந்த கூட்டத்தில் எஸ்ஐக்கு ராஜா பேச ஆரம்பித்த முதல் அந்த ஒரு 10 வினாடிகளில் எடுப்புலேயும் மாற்று சமூகத்தில் ஒருத்தன் செத்து போனான்னா அவன் பணத்தை வச்சு 70 நாள் 80 நாள் போராடி ஆணும் பொண்ணும் சேர்ந்து போராடி அந்த சமூகம் ஒன்றா நின்று வென்றெடுக்குது. அந்த சமூகத்தை ஒன்றிணைக்கிறதுக்கு இந்த சமூகத்தை பகடக்காயா எதிரி சமூகமா அங்கே கட்டமைக்கிற வேலையை மட்டுமே அவன் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரேன். சமுதாய மக்கள் அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறாங்க. ஒரு மாற்று சமூகத்துல ஒரு செத்து போயிட்டான்னா அவனுடைய உடலை 70 நாட்கள் 80 நாட்கள் வச்சு போராடுறாங்க. ஆணும் பொண்ணும், அதுவும் பெண்கள் தான் அந்த சமுதாயத்துல மாற்று சமூகத்துல 70 நாள வச்சு போராடுறாங்க. வேலை வெட்டிக்கு போகாம அங்கே இருந்து உண்ணாவிரதம் இருக்காங்க. அப்ப அந்த சமூகம் அனைத்து கோரிக்கைகளையும் ஜெயிக்குமா? நம்மளால ஒரு மணி நேரம் கூட இருக்க முடியல. அப்ப நம்ம தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களை வெட்டுப்பத்து செத்தவர்களுக்கெல்லாம் விழாவான் கேட்டதும் இந்த பிஎம்டி எஸ்ஐக்கு ராஜாதே. இப்ப அன்பு தம்பி சிறைக்குள்ள கொடூரமா சட்டத்திற்கு புறம்பா கொஞ்சம் கூட இயற்கைக்கு சம்பந்தம் இல்லாம வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அன்பு தம்பி முத்துமனவை இவ்வளவு கொச்சப்படுத்தி அந்த பொதுக்கூட்டத்தில் பேச வேண்டிய அவசியம் எஸ்ஐக்கு ராஜாவுக்கு எங்கிருந்து வருது? உன்னைய பேசுனா வலிக்குதுன்னா எங்களை பேசுனா வலிக்குமா வலிக்காதா? உன்னை பேசுனா வலிக்குதுல்ல, எங்களை திறந்தாழ்ந்து விமர்சிக்கிறாங்க, எங்களை திறந்தாழ்ந்து பேசுறாங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு கதறல. அப்ப என் சமூகத்து உறவுகளை உன் கூட்டத்தில் என் சமூகத்து உறவுகளை என்ன மயிருக்கு பேசணும், என்ன கழுதைக்கு பேசணும்? அது அவசியமா? அந்த அவசியம் எங்க பிறக்குது? தம்பி முத்துமனோட கொலையை ஒரு அவன் பணத்தை வச்சு அரசியல் பண்றாங்கன்னு பின் அரசியலை நீ என்ன கழுதைக்கு அங்க போய் பேசுற? நம்ம சமூகம் ஒன்றிணைச்சு நிற்கணும். நம்ம சமூகத்தில் என் கூட டயத்தை நேரடியாக ரொம்ப நேரம் என்ன ஸ்பெண்ட் பண்ணுங்க, இந்த கூட்டத்துக்கு எனக்கு முட்டு கொடுத்து நில்லுங்க அப்படின்னு கால உழு கதறு அவங்ககிட்ட கெஞ்சு. அந்த சமூகத்தை என் சமூகத்தை சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் எந்த பறந்துச்சு? ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே வேற தமிழ் சாதிகள் உனக்கு கிடைக்கலையா? ஏன்னு தெரியுமா? மற்ற சாதிகள்கிட்ட உன் வாழை நீட்ட முடியாது. நீட்டினா ஒட்ட நரிக்கிடுவாங்க. இந்த மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர்கள் கேட்பாரற்று கிடக்கிற சமூகமாக கிடக்கிறான். அதனால வாரவன் போறவன் அவன் சாதியை ஒருங்கிணைக்கிறதுக்கு இந்த சாதியை பகடக்காயை பயன்படுத்துறான்னா ஒட்டுமொத்த தமிழ் சமூகங்கள் நான் ஏன் இதை பேசுறேங்கிறத இந்த காணொலி பார்த்து தெரிஞ்சவங்க. தொடர்ந்து இந்த சமூகத்தை பேசிக்கிட்டே இருந்தா இப்படி, தொடர்ந்து இந்த சமூகத்தை சுரண்டை இழுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தா இப்படி. நல்லிணக்கம் வேணும்னா எங்களை பேசவே பேசாத உங்களை நாங்கள் பேச வேண்டிய அவசியம் எங்கே வரப்போகுது? எதுக்கு வரப்போகுது? பல்லர்களுக்கு 20 கேள்வி 30 கேள்வின்னு ஆரம்பிச்சு வச்சது யாரு? நல்லா இருந்த இந்த மல்லர் மறவர் ஒற்றுமையை கெடுத்து ஒன்றும் இல்லாமல் சர்வ நாசமாக்குனது யாரு? எல்லாம் இந்த தமிழ் மண்ணுக்கு தமிழ் சாதிகளுக்கு தெரியும் ராஜா. அதனால என்ன இப்போ நம்ம பொங்கல் சாதம் ஒரு சட்டிக்குள்ளே பொங்கல் சாதம் வச்சுருக்கோம், பிரியாணி இருக்குது, கம்மங்கூழ் இருக்குது, கேப்பக்கூழ் இருக்குது, இப்படி பலவிதமான பல ரசங்கள் இருக்குது. என்ன சட்டிக்குள்ளே இருக்கோ அதுதான் வெளியே வரும். என்ன சட்டிக்குள்ளே இருக்கோ அதுதான் ஆப்பையில் வெளியே விழுவோம் இலையில். உனக்கு எடுப்புல இந்த மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர்களை பேச வேண்டிய அவசியம் ஏன் வருதுன்னா 24 மணி நேரம் இந்த மக்கள்கிட்ட எப்படிரா வம்பு செய்யலாம், 24 மணி நேரம் இந்த மக்களை சொல்லியே நம்ம எப்படிரா கஞ்சி குடிக்கலாம், இந்த 24 மணி நேரம் இந்த மக்களை சொன்னாத்தாண்டா நம்ம மக்களை ஒருங்கிணைக்க முடியும். இதை தவிர உனக்கு வேற எந்த பொழப்புமே இல்லை. உன் இதயம் முழுக்க சட்டிக்குள்ளே எப்படி நல்ல பிரியாணி இருந்தால் பிரியாணி விழுகுதோ அது போல அந்த இதயம் முழுக்க நிறைஞ்சிருக்கிறது மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர்னு நல்லா தெரியுது. பிசிஆர் சட்டத்தை ரொம்ப கொடூரமா பொங்கல் தீபாவளி வந்துருச்சுன்னா நாங்க தான் உங்களுக்கு கிடைச்சாமா? தண்ணீர் தொட்டில கலக்குறான் அந்த கலெக்டர் சரியில்லாத கலெக்டர். எந்த கலெக்டர்? கலெக்டர் கவிதா ராமு சொல்றாரு அது கலெக்டருக்கு தகுதி இல்லாத கலெக்டர் அந்த பொம்பளை. நீங்க இப்ப கலெக்டர் சூஸ் பண்ற அளவுக்கு உயர்ந்துட்டீங்களானே? எப்படின்னு இந்த யூபிஎஸ்சி ஐபிஎஸ் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம் வராங்களே அவங்கள செலக்ட் பண்ற பேனல்ல நீங்க தான் உட்கார்ந்து இருக்கீங்களானே? பெரிய ஆளா இருந்திருப்பீங்க போல இருக்கே. அவ டிக்டாக் கோஷ்டி, அந்த டிக்டாக் கோஷ்டியை கலெக்டரா போட்டாங்க. அந்த கலெக்டர் கவிதா ராமு ஆக்சுவலி ஒரு டான்சர். அதை எப்படி அநாகரிகமா பேசுறாரு பாருங்க. அந்த கலெக்டரால எதுவுமே செய்ய முடியல அன்னைக்கு. அந்த கலெக்டர் அப்படின்னு சொல்லி பேசுற வேங்கவேல்ல அம்மா கவிதா ராமு அவர்களை ஒரு ஆட்சியரை டிக்டாக் ஆடிக்கிட்டு
வந்து டிக்டாக் கலெக்டர் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒருமையில் பேசக்கூடிய நிலையெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் நடக்குது. இதை வந்து ஃபேக் ஐடின்னு சொல்லி ஒரு மலைவழியில் இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வச்சு விளாசிருக்காப்புல ஒரு சகோதரன், அவர் யாருன்னு தெரியல. ஒரு ஆட்சியரை வந்து, அதுவும் ஒரு பெண் ஆட்சியரை வந்து இவ்வளவு கொச்சையாக கேவலப்படுத்தி ஒருத்தன் வீடியோ போடுறான், வந்து ஒருத்தன் பேசுகிறான். இந்த ஆட்சியாளர்கள் வந்து கண்டு காணாமல் போகுது. தமிழக காவல்துறை, ஸ்காட்லாந்துக்கு மேலாக இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை இந்த இசைக்கு ராஜா மேலே எந்த நகரமும் செய்கிறதில்ல. கலப்பு மனங்களை பற்றி பேசுகிறேன். சாதி கலப்பு மனங்கள் மட்டும்தான் வந்து சாதி ஒழிப்புக்கு இதுக்கு பேரு தெளிவுங்களானே. இன்னைக்கு கலப்பு திருமணத்துக்கு ஆதரவு கொடுக்கிற நிறைய இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 70-80 பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்காங்க. அண்ணே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது திரௌபதி படம் தானே. 70-80 பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்காங்க. காசு கொடுத்து மீட்டிருக்கோம். இது கவுண்டபாளையம் படம் தானே. காசு கொடுத்து மீட்டிருக்கோம். காசு கொடுத்து வக்கீலுக்கு காசு கொடுக்கறது என்னங்க? அது வக்கீலுக்கு காசு கொடுக்க ஒரு கோர்ட் கேஸ்னா வக்கீலுக்கு காசு கொடுத்தானே ஆகணும். ஒரு கட்சியோட வக்கீல் தான் வர்றான். நாடக காதல்னாலே ஒரு கட்சியோட வக்கீல் தான் அங்க வர்றான். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சொல்றாரு. அப்ப நான் அந்த கட்சி தானே குற்றம் சட்டுவேன். உடனே அங்க இருந்து போன் வந்துருது, எங்க தலைவர் அப்படிப்பட்ட தலைவர் கிடையாது, நீங்க வந்து அப்படி பேசாங்க மேடம், அடக்கி எங்க தலைவரை நாடக காதல் கும்பல் தலைவன் சொல்றிய அப்படின்னு. அப்படிலாம் பேசிருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி பேசிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரியான ஒரு போன் கால் வீடியோ இருக்கு, அதை வச்சு நாளைக்கு பட்டு சாதி ஒழிப்புக்கு அடிப்படைன்னு சொல்லி திராவிட சித்தாந்தம் இந்த தமிழ் மண்ணில் பேசுது. ஆனா கலப்பு மனம் கூடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஆணித்தரமா தமிழ் மண்ணில் அந்த சாதி இறுக்கத்தை வந்து இறுக்கி பிடிக்கக்கூடிய வேலையை பிஎம்டி இசைக்கு ராஜா செஞ்சா அதை எவனும் கேட்கறது இல்லை. ஏன் ஆட்சியாளர்களே கேட்கறது இல்லை, அதிகாரிகள் கேட்கறது இல்லை. என்ன காரணம்? அவர்கள் புகார் கொடுத்தா உடனடியாக முனைப்பு காட்டக்கூடிய எல்லா அதிகார வர்க்கமும் நம்ம வந்து ஆதாரத்தோட புகார் கொடுத்தோம்னா கூட அங்கே வந்து வேலை செய்கிறதுக்கு நாதி இல்லை. அப்போ இது எந்த நிலையை நோக்கி போகும்? தமிழ் இலக்கியங்கள் கூறுறதுல, தமிழ் இலக்கியங்கள் சொல்லக்கூடிய மருதநில மறவர்கள் என்பது வேறு, பாலைநில மறவர்கள் என்பது வேறுன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம். பாலைநில மறவர்கள் படைவர் ஆகுவதற்கு முன்பே மருதநில மறவர்கள் அவர்கள் உயிர் தொழிலான ஏர்தொழிலை செய்து கொண்டு போர் தொழில் செய்தார்கள். அவர்கள் மருதநில மறவர்கள் என்பது வேறு, பாலைநில மறவர்கள் என்பது வேறு என்று ஐயா மிக தெளிவாக பாவனர் அவர்கள் தன்னுடைய ஆய்வு நூலில் நிறுவுகிறார். இது பொய்யா? இதை மறுக்க முடியுமா? யாராவது மறுக்க முடியுமா? சரி, பாண்டியர்கள் என்பது இந்த மல்லரனும் தெய்வேந்திர குல வேளாளர்கள் தான். பாண்டியர்கள் என்பதற்கான மூலச்சொல்லே பல் என்று தொடங்குது. அந்த பல் என்றால் உழவன் குரல்படுது. அந்த உழவன் என்பவன் இந்த மல்லரனும் தெய்வேந்திர குல வேளாளர் சமூகத்தில் பிறந்தவன். இவர்கள் இருந்துதான் முதல் பாண்டியவேந்தன் குமரி கண்டத்து பாண்டியவேந்தன் இந்த மல்லரனும் தெய்வேந்திர குல வேளாளர் சமூகத்தில் பிறந்தவர்கள் என்று எத்தனையோ அறிவுஜீவிகள் சொல்லிவிட்டார்கள். சரி, நான் கேட்கக்கூடிய இலகுவான சில விஷயங்கள், என் குலத்தில் பிறந்த இந்த மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர்கள், இந்த பாண்டிய வேந்தர்கள் ஒரு அயலான் இந்த மண்ணில் வந்து இந்த மண்ணை கைப்பற்றி இந்த மண்ணை வந்து மதுரையை சுற்றி அவன் ஆட்சி, அந்த தெலுங்கர் ஆட்சி இருக்கும் பொழுது அந்த தெலுங்கர் ஆட்சி பிச்சையாக கொடுத்த, அந்த தெலுங்கர் ஆட்சி என் கையில் கொடுத்த இந்த தமிழ் நிலத்தை 72 துண்டுகளாக அவன் துண்டாடி ஒரு கேக்க வெட்டின மாதிரி வெட்டி, நீ வச்சுக்கோ, இதுல இருந்து எனக்கு வரியை வசூல் போடு, மித்த தமிழ் சாதிகளை நசுக்கி அவன்கிட்ட வரியை பிடுங்கிட்டு நீ ஒரு பங்கு வச்சுக்கோ, மிச்சம் 2 பங்கு ஏன்ட்ட கொடு அப்படின்னு சொல்லி இந்த மண்ணுக்கும் இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் சம்பந்தமில்லாதவன் ஒருத்தன் கொடுத்த அந்த பாளையப்பட்டை இந்த மல்லரனும் தெய்வேந்திர குல வேளாளர் சமூகத்தில் இருக்கிற பாண்டியர்கள் எவனாவது இந்த வேலையை செய்திருப்பானா? எந்த தமிழனாவது இந்த பெரும்பாகத்தை செய்திருப்பானா? சரி, அதான் விடுங்க. இந்த மண்ணுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத வெறும் வியாபார நோக்கத்திற்காக வந்த அந்த ஆங்கிலேய கூட்டம் கொடுத்த அந்த சமீன்தார் பட்டத்தை இந்த பாண்டியர் குலத்தில் பிறந்த இந்த மல்லரனும் தெய்வேந்திர குல வேளாளர்கள் எவனாவது ஒரு சமீன்தாராக இந்த தமிழ் மண்ணில் இருந்ததுக்கான சாட்சி உண்டா? ஆதாரம் உண்டா? எவனாவது இந்த பல்லர் எனும் பாண்டியர் வேந்தல் குலத்தில் பிறந்த இந்த மல்லரனும் தெய்வேந்திர குல வேளாளர்கள் ஹரிபர புக்கருக்கு, இந்த மண்ணில் சம்பந்தமில்லாத ஒருவனுக்கு வெத்தலாக்கு மடிச்சு கொடுத்ததான வரலாறு ஏதாவது இருக்கா? சிலப்பதிகாரம் மீன் ஏற்றுக்கொடியோன் என்று இந்திரனை ஏன் கொண்டாடணும்? அவனுடைய சின்னம் குல இலக்கிய லட்சினை மீன் என்பது, இரட்டை மீன் என்பதை சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் இந்திரனின் மீன் ஏற்று கொடியோன் இந்திரன் என்று ஏன் சொல்லணும்? நீங்க சொல்லுங்க. ஏரோர் கரவழி அன்றியும் தேரோர்
களவழி அன்றி அப்படின்னு சொல்லி எதுக்குன்னு சொல்லி ஏறும் போரும் தொல்காப்பியத்தில் ஏறும் போரும் மல்லர்களின் குலத்தொழில் என்று இந்த மக்களை மட்டும் ஏன் சொல்ல வேண்டும்? அரச உருவாக்கம் மருத நிலத்தில் உருவானதா அல்லது வேறு எந்த நிலத்தில் உருவானது? இதை தமிழ்கூர் நல்லுலகம் யாராவது சொல்ல தயாரா? இதை மறுத்து விவாதிக்க தயாரா? இல்ல பிஎம்டியில் ஆவுனா பேசுறீங்களே, செந்தில் மலர் காம கொடூரன், செந்தில் மலரின் உல்லாச வாழ்க்கை, செந்தில் மலருக்கு ஜீப்பே. நீ என்ன செய்யற? 100 200 வாங்கி அந்த என் வாழ்க்கையை நடத்துறேன், என் கட்சியை நடத்துறேன், அப்படித்தான் கட்சியை நடத்த முடியும்னு சொன்னது தானே பிஎம்டி இசைக்கராஜாவும். எங்களை குறை சொல்வதற்கு முன்னாடி உங்களை உங்க அகத்துக்குள்ள என்ன இருக்கு, புறத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கவே மாட்டீங்களாப்பா? பார்க்கவே மாட்டீங்களா? அடுத்தவனை மட்டும்தான் விரல் நீட்டு சொன்னோம். இப்படி விரலை நீ நீட்டுறதுக்கு முன்னாடி ஒரு விரல் ஒன்னே நீட்டு நீட்டுதுங்கிறத மறந்துடக்கூடாது. தொடர்ந்து ஜிபே பார்ட்டிங்கிறது, காம கொடூரன் செந்தில் மலர்னு அண்ணனை பதிவு செய்கிறது. சட்டப்படி சட்டம் தன்னுடைய வேலையை செய்யட்டும். சட்டப்படி அவர் எதிர்கொண்டு அதிலிருந்து வெளியே வராரு, நிரபராதின் வராரா அல்லது குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பளிக்கப்படுதாங்கிறத நீதிமன்றம் சொல்லட்டுமே. அதுக்கு முன்னாடி அரிப்படுக்க வேண்டிய அவசியம் எங்கு பிறக்குது? ஏன் பிறக்குது? இவரை ஜிபே பார்ட்டிங்கிறது. இப்போ நீங்கள்லாம் ஜிபே இல்லை, நீங்கள்லாம் ரொம்ப நீதி நேர்மையாக உழைச்சி அந்த கட்சியை அமைப்பை நடத்தி நீங்கள் கொண்டு போகிறீங்க. இதை உலகம் நம்பணும், தமிழ் ஒரு நல் உலகம் நம்பணும். என்ன ஒரு அளவு இல்லையா? பொய் பிதற்றலுக்கு ஒரு அளவு இல்லையா? கூட்டத்தில் எடுத்தோடனே இவங்களை பேசிட்டாண்டா நம்ம கூட்டத்தை ஆரம்பிக்கணும். அது என்ன எழுதப்படாத விதியா அல்லது உங்களோட கொள்கையா? மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர்களிடம் தொடர்ந்து சுரட்டை இழுத்து கொண்டே செல்வது என்பது பிஎம்டியின் கொள்கை அப்படின்னு வெளியில் அறிவிச்சிரு. நாங்கள் வாட்டுக்கு இருந்துட்டு போகிறோம். சரி, அவங்க வேலையை அதே முறுக்கு அப்படின்னு இருந்துட்டு போகிறோம். எப்போ பாரு இதுதானா? ஒருத்தன் செத்து போனான்னா அப்படின்னு சொல்லி அவன் பணத்தை கொச்சைப்படுத்தி முத்துமனவை நீ கொச்சைப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் எதுக்கு வருது? ஜிபேன்னு பேசுறது, எங்களை குறைச்சி மதித்து பேசுறது, எந்த இடத்துலையும் இந்த மண்ணுக்கு எதிரான வேலையை மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர்கள் செய்யலை. மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர்கள் உயிர் தொழிலான ஏர்தொழிலை உயிராக கொண்ட மக்கள். இன்று வரை உழைத்து வாழக்கூடிய ஒரு சமூகம் இந்த மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகம். பேராசிரியர் அருணா ராஜகோபால் அவர்கள் தெல்ல தெளிவாக கூறுகிறார், முதுகெலும்பை உடைக்கக்கூடிய பணியான இந்த நாற்று நடவு பணியை இந்த மல்லத்திமார்கள் எப்படி செய்கிறார்கள் என்பதை என்னால் யூகிக்க கூட முடியவில்லை. அந்த தொழில்நுட்பத்தை உடைக்கக்கூடிய கருவி இதுவரை உலகில் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று ஐயா அருணா ராஜகோபால் அவர்கள் பதிவு செய்கிறார். KR அனுமந்தனும் இதே கருத்தை வலியுறுத்துகிறார். சேர சோழ பாண்டியர்கள் இந்த மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் தான் உதித்தார்கள். ஒட்டுமொத்த தமிழ் குடிகளையும் ஆராய்ச்சி செய்ய வேண்டுமானால் முதலில் இந்த பல்லரனும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தில் இருந்து தங்களுடைய ஆய்வை நீங்கள் தொடங்க வேண்டும் சொன்னது கவிக்கொள் அப்துல் ரஹ்மான் அவர்கள். அவருக்கும் எங்களுக்கும் எதுவும் தொடர்பா? இல்லை ஐயா ஒரிசாபாலுக்கு கோடியாக நாங்கள் பணத்தை கொடுத்து எங்களைத்தான் நீ சொல்லுன்னு சொல்லி சொன்னோமா? அவருக்கு எத்தனை மிரட்டல்! உண்மையான மருதநில வரலாறு தாண்டா உலகத்திலேயே ஆகச்சிறந்த வரலாறு, அந்த தத்துவத்தை எவனுமே பேச மாட்டேங்கிறான்னு சொல்லி வீதியாக போய் சொன்னார். உலக நாடு முழுக்க இந்த மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர்களின் கால் தடம் படாத இடமே இல்லை என்று சொன்ன அந்த பெருமகனை எவ்வளவு கேவலப்படுத்தி, அவரை வஞ்சு, அவர் சாவை கூட கொச்சப்படுத்தி பல இடங்களில் எழுதி, இவ்வளவு வன்மம் எதற்கு? எங்கள் மீது இவ்வளவு வன்மம் எதற்கு? அதே ஸ்டைலில் நாங்களும் பேச முடியும், அதே துணியில் நாங்களும் பேச முடியும். பிஎம்டியில் இருக்கக்கூடிய அந்த வலையொலியை நடத்தக்கூடிய ஆர்வமாக இருந்தாலும் சரி, பிஎம்டி நிறுவனர் தம்பி இசைக்கராஜாவாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இனிமேலாவது எங்களை பேசுகிறத விட்டுட்டு உங்களை மட்டுமே நீங்கள் என்னன்னாலும் வானலாவி அவ்வளோ உயர்த்தி என்னன்னாலும் பேசிட்டு போங்க, நாங்கள் கண்டுக்கிற போகிறதில்லை. எங்களை தொடும் பொழுது நாங்கள் பதில் கவுண்டர் கொடுக்க வேண்டியிருக்கோம். இது தொடர்ந்து முரணை மட்டுமே விதைச்சிட்டு போவோம். இந்த சமூகங்கள் ஒரு புள்ளியில் இணையறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும். நீ பேசிட்டு போயிடுவேன், நான் பதிலுக்கு ஒன்று போடுவேன். ஆனால் நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய, நடுநிலையாக இருக்கக்கூடிய சென்னையிலிருந்து கூட ஒரு வழக்கறிஞர் என்னை தொடர்பு கொண்டு ஒரு நேற்று இரவு, நான் மறவர் சமூகத்தை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் தானே, எவனோ ஒரு சில பேர் பேசுகிறதுக்காக நீங்கள் உங்கள் டயத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணி இப்படியெல்லாம் நீங்கள் வீடியோ போட வேண்டாம் அப்படின்னு என்கிட்ட ஒரு அன்போடு என்கிட்ட வாஞ்சியோடு கேட்டுக்கிட்டாரு. நான் உண்மையிலேயே நமக்கும் அதில் உடன்பாடு இல்லை தான். ஆனால் முத்துமனவா இவ்வளோ பகிரங்கமாக நீ குறைச்சி பேசும்போது நாங்கள் உன்னை பேச வேண்டிய அவசியம் வருதா வரலையா? அப்போ எங்களை இந்த புள்ளியில் கொண்டு நிறுத்துவது யார்? இதனால் உனக்கு என்ன கிடைக்குது? அப்போ எங்களை பேசினால் மட்டும்தான் எனக்கு வயிறு நிறையுது அப்படிங்கிறத பிஎம்டி இசைக்கராஜா சொன்னால் நாங்கள் ஏன் பேச போகிறோம்? சரி, நம்மளை பேசினாத்தையும் சாப்பாடு ஒருக்கப்பா, நம்ம இனிமேல் பேச வேண்டாம் அப்படின்னு நாங்கள் வாட்டு போயிடுவோம்ல.
சரி, நம்மளை பேசியே கஞ்சி குடிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறான், என்னத்தையா ஒன்று செய்கிறான்ட்டு நாங்கள் போயிடுவோம்ல. அப்போ இந்த முரண் இழுக்கிறது யாரு? அந்த சண்டையை வந்து எப்படியாவது இந்த சாதி சண்டையை அதை தூண்டி விட்டுறணுங்கிறக்காக இன்னைக்கு வரைக்கும் படாத பாடு பாடுறது யாரு? இது தேவைதானா? இது அவசியமா? ஒரு கலெக்டரை, ஒரு ஆட்சியரை, ஒரு காவல்துறையை சார்ந்தவங்களை, அதிகாரிகளை மட்டும் மரியாதை இல்லாமல் பேசுறது. எந்த இடத்துலையாவது எங்கள் வலைவழியில் அதிகாரிகளை இப்படி வந்து நாங்கள் திறந்தாழ்ந்து பேசியிருக்கோமா? டிக்டாக்கு வந்து ஆடக்கூடிய ஒரு பெண்மணியின் ஒரு ஆட்சியரை எவனாவது ஒருத்தன் இப்படி பேசிட்டு உலாவ முடியுமா? ஆனால் காவல்துறை வந்து காணாமுகமாக இருக்குது. எப்படின்னு தெரியல. எங்களுக்கென்றால் ஒரு வேகத்தை காட்டுது சட்டமும் அந்த காவல்துறையும் அதிகார வர்க்கமும். மற்றவர்களுக்கென்றால் லேசான ஒரு வேலையை செய்யுது. இது எந்த விதத்தில் நியாயம்? இதுதான் மானுட தர்மமா? இதுதான் வந்து வந்து அனைத்து மக்களுக்குமான அரசா? திமுக தலைமையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இனிமேலாவது இந்த பிஎம்டி மீது தனி கவனம் செலுத்தி சாதி பிரச்சனையும் சாதி துவசத்தையும் தூண்டிவிட்டு பிழைப்பதற்காகவே ஒரு வலைவலியை நடத்திக்கிட்டு என் மக்களை தொடர்ந்து அவதூறாக பேசிக்கிட்டு எப்போ பாரு எங்களை மட்டும்தான் பேசுறது புலப்ப வச்சிருக்காங்க. ஆனால் இவர்களை வந்து நீங்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். இது போன்ற நிகழ்வுகள் வந்து அரசாங்க அதிகாரிகளும் இதில் தனி கவனம் செலுத்தி அவர்களுடைய ஒவ்வொரு நகர்வையும் நீங்கள் கண்காணித்து உளவுத்துறை மூலமாக உண்மையான அறிக்கையை அரசுக்கு அனுப்பி இந்த அமைப்பை முற்றுமுதலுமாக தடை செய்து பேசக்கூடியவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். இது வந்து தொடர்ந்து வந்து இந்த இணக்கத்தை நோக்கி வரக்கூடிய உறவுகள் இருக்காங்கல்ல. மறவர் சமூகத்தில் 99 விழுக்காடு மக்கள் வந்து நலம் விரும்பக்கூடிய மக்களாகத்தான் இருக்கிறாங்க. ஒற்றுமை வேணும்னு தான் நினைக்கிறாங்க. ஒரு சில பேர் இந்த பிஎம்டி இசைக்கராஜாங்கிற தூண்டுதல்னால சில வந்து பதற்பயல்கள் வந்து பயங்கரமாக எழுதுவாங்க. ஒரு கொலை மிரட்டல் விட்டுக்கிட்டு கட்ட வார்த்தையாக எழுதுறது, வாட்ஸ்அப்லேயே தைரியமாக வாரது, என்ன செஞ்சிட முடியும் பார்க்கும்போது எல்லாத்தையும் ஒன்று திரட்டி சில வேலையை செஞ்சால் என்ன ஆகும்? ஏற்கனவே பிசிஆர் ஐயோ சாதி சொல்றான். அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் பிசிஆர். பொங்கல் வந்துச்சுன்னு வைங்களேன், எந்த தேவமார் எங்க நிக்கான், பிள்ளைமார் எங்க நிக்கான், செட்டியார் எங்க நிக்கான்னு பார்த்துட்டு என்னது அந்த பொங்கலுக்கு வந்து ஒரு 50,000 கொடுப்பாங்க. பிசிஆருக்கு ஒரு பிசிஆருக்கு விழுந்துச்சுன்னு வைங்களேன், உடனே ஒரு 50 ரூபா கொடுப்பாங்க. அந்த பொங்கல் கொண்டாடுறதுக்கும் தீபாவளி கொண்டாடுறதுக்கும் நாங்களா கிடைச்சோம். பட்டியல் சமூக மக்கள் பொங்கல் தீபாவளி கொண்டாடத்தான் வன்கொடுமை தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது என்று நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? பிசிஆர் போட்டு உடனே அதுல உள்ள பணத்தை வாங்கி நீங்க செல்வ செழிப்பா கொண்டாடுவாங்க. பிசிஆர்னு கதறக்கூடிய நிலை இருக்கு. நீ தொடர்ந்து வந்து ஒரு சாதியை சொல்லி ஒருத்தன் வந்து கேவலப்படுத்தி பேசும்போது பிற அந்த ஆயுதத்தை எடுக்காம என்ன செய்வான்? விடுதலை சிறுத்தையை ரொம்ப கொடுமையாக கொச்சப்படுத்தி பேசக்கூடிய நிலை இருக்குது. நாடக காதலின் தலைவர் திருமாவளவன். இதெல்லாம் ஏற்புடைய பேச்சா? அந்த தீபாவளி பொங்கல்னாலே வந்து அந்த பிசிஆரை கையில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு இந்த மக்கள் இந்த சட்டத்தையே வந்து கொச்சப்படுத்தக்கூடிய இசைக் ராஜாவை இதுவரைக்கும் ஏன் கைது செய்யலை? ஏன் இசைக் ராஜா மேலே இதுவரைக்கும் ஏன் நடவடிக்கை இல்லை? இந்த அரசு ஏன் காணாமுகமாக கடந்து போகுது? இப்படியே போனால் இந்த தமிழ்நாடு எதை நோக்கி போயிடும்? இந்த தமிழ் சமூகங்களுக்குள்ள இந்த இணைப்புங்கிறதே இல்லாமல் போயிடும். சாதி ஒழிப்பு அது முதன்மைப்படுத்தி வந்த இயக்கம் தான் திராவிட இயக்கம். இன்னைக்கு சாதியை வந்து வச்சுக்கிட்டு இவ்வளவு வன்மத்தை விதைக்கக்கூடிய நபர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? ஏழை எளிய மக்களின் பாதுகாவலர் அரசு திராவிட மாடல் அரசுன்னு சொன்னா போதுமா? அதை நடத்தியில காமிக்கணும். இசைக்கு ராஜாவுக்கு நம்ம வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையும் சரி, அன்பான வேண்டுகோளும் சரி, இசைக்கு ராஜா இனிமேலாவது இந்த காணொளிக்கு பின்பாவது எங்களை பேசுவதை குறைத்து கொண்டு உங்கள் வரலாறு, உங்கள் வாழ்வியல், உங்கள் பண்பாடு, உங்கள் கலாச்சாரம் இதை பேசிட்டு நீங்கள் வாட்டு கடந்து போய்கிட்டே இருங்க. நாங்கள் கண்டுக்கிற போகிறதில்ல. எங்களை பேசுனா திரும்ப நாங்களை பேச வேண்டிய அந்த கவுண்டர் வீடியோஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இது நிற்காது. தொடர்ந்து இந்த புகைச்சல்லே வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதே உங்கள் நோக்கம்னா அதையும் வெளிப்படையாக சொல்லிடணும். இது தாண்டா எங்களோட நோக்கம், எங்களோட லட்சியம், எங்களோட கொள்கை. உங்கள்கிட்ட வந்து சண்டை செய்வதாண்டா எங்களோட லட்சியம்னு சொல்லிடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசிக்கிடுவோம், பொது வழிகளில் பேசிக்கிடுவோம். என்ன ஆயிரப்போகுது? ஒரு தடவை தானே இந்த பிறப்பு இறப்பும் ஒரு தடவை தானே, நொடிக்கு நடந்துற போதா? அதெல்லாம் ஒரு கழுதையும் இல்லை. அதனால இசைக்கு ராஜா இதோடு நிறுத்தி கொண்டால் நல்லது என்று கூறி அடுத்த காணொளியில் சந்திப்போம். இது ஒரு வேதனைக்குரிய, ஒரு துன்பத்திற்குரிய ஒரு காணொளி தான் இது. இப்போ பார்க்கும் பொழுது யாராக இருந்தாலும் பார்க்கும் பொழுது நமக்கு வேதனை தான் வரும். 80 நாள் 90 நாள் வந்து ஒரு சிறைக்குள்ளே போன ஒரு தம்பியை உள்ளே வந்து திட்டமிட்டு அவனை வந்து படுகொலை செய்யப்பட்ட ஒரு பையனை வந்து
அவன் செத்த பணத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுறாங்கன்னு இவ்வளவு கேவலமாக தரம் தாழ்ந்து லோக்கலுக்கு கீழே இறங்கி வந்து பேசுகிறே, இது நியாயமா? இந்த இயற்கை தான் உனக்கு தீர்ப்பு எழுதணும். இதை தவிர நம்ம என்ன சொல்ல முடியும்? சட்டங்கள் உன்னை எதுவுமே செய்ய மாட்டேங்குது. உன்னை எதுவுமே பக்கத்துக்கே வர முடியாத அளவுக்கு சட்டம் வந்து தூராமுகமாக நிற்கிது. சட்டம் வந்து சரியாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி நீ இப்படியெல்லாம் பேசிட்டு நிம்மதியாக உறங்கிட முடியுமா? உனக்கும் புள்ள ஊட்டி இருக்குன்னு நீயே சொல்கிற, எனக்கு 3 பொட்டை பிள்ளைங்க இருக்குது அப்படின்னு. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு வாழ வச்சு அந்த சமூகத்தை வாழ வைக்கிறதுக்கான எத்தனையோ வரலாற்றில் சாதித்த பெருமக்களை வச்சு சொல்லி அந்த தன்னம்பிக்கையை ஊட்டி அந்த மக்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நீ எவன் கேட்க போகிறேன்? அதை விட்டு இப்படியா ஒரு சாதியை சொல்லியா ஒரு சாதியை ஒன்றிணைக்கிறது? இப்படி ஒரு கேவலமான நிலைமைக்கு வரலாமா? அதை நீதே சிந்திக்கணுங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சு விடைபெறேன். நன்றி. இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுமாறு உங்களை வேண்டுகிறேன்.